திருமதி அனுசுயா டெய்சி ஏர்னஸ்ட், ரிட்டையர்டு ஏடிஎஸ்பி. இன்னைக்கு நம்முடைய பியூலா ராஜேஷ் மேடம் ஐஏஎஸ் அவர்கள் அந்த இறந்து போயிட்டாங்க. அதுக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக நானும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வைஸ் பிரசிடென்ட் சாந்தி மேடமும் இங்கே நாங்கள் வந்தோம். ஆக்சுவலி எனக்கு எப்படி மேடத்தை தெரியும்னு சொன்னால், அவங்கள சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும். நான் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது 1981 என்னோட போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் நான் சப் இன்ஸ்பெக்டராக நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு என்னோட ஃபஸ்ட்டு டிஐஜி நம்முடைய ஐயா எல்என் வெங்கடேசன் ஐபிஎஸ் அவர்கள் எனக்கு டிஐஜி. நான் செங்கல்பட்டு ரேஞ்சி என்னோட ரேஞ்சு அலாட் பண்ணப்பட்டது செங்கல்பட்டு ரேஞ்ச். என்னோட டிஐஜி ஃபர்ஸ்ட் டிஐஜி அவர்கிட்ட தான் நான் ரிப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர், எஃபிஷியன்ட் போலீஸ் ஆஃபீஸர். அவங்க ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஐபிஎஸ் அவங்க கொடுத்த ட்ரைனிங், அவங்க எங்களுக்கு கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அதில் தான் நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தோம். இன்னைக்கு நான் 37.25 வருஷம் அவங்கள்ட்ட எஸ்ஐஆர் ரிப்போர்ட் பண்ணிட்டு 37.25 வருஷம் எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் இல்லாமல் அப்பழுக்கற்ற முறையில் நான் ரிட்டையர்ட் ஆனேன். அவங்க ஐயாவும் டிஜிபியாக ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. பாப்பா எனக்கு சின்ன பிள்ளையிலே தெரியும். அம்மா அவங்க ராணி வெங்கடேசன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நான் செயலாளராக இருந்தேன். அப்போ அவங்க சாத்தான்குளம் எம்எல்ஏவாக இருந்தாங்க. அதனால் மேடமும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால எனக்கு எப்படின்னா, எங்களோட டிபார்ட்மெண்ட்டு, எங்களுடைய ஃபர்ஸ்ட் எனக்கு டிஐஜி எல்என் வெங்கடேசன் ஐபிஎஸ் அவர்கள், அதே மாதிரி ராணி அவங்க வெங்கடேசன் அவர்களும் அவங்க எம்எல்ஏ காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப அறிமுகம். அம்மா எல்லா விஷயங்களையும் என்கிட்ட பகிர்ந்து கொள்ளுவாங்க. அதனால இப்போ பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போனதும் எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு பியூலா ராஜேஷ் மேடம் இன்னைக்கு எல்லாருக்கும் அறிமுகம் ஆயிட்டாங்க. அந்த கொரோனா டைம்ல அவங்க ஆற்றிய பணி உலகத்துக்கே தெரியும். அந்த பீரியட்ல கூட அவ்வளோ அவங்க சுறுசுறுப்பா வேலை பண்ணாங்க, வெளியில போனாங்க. கொரோனா பீரியட் தன்னை கூட தன்னோட உடல் நலத்தை கூட அவங்க பார்க்காம அவங்க ஃபுல்லா அந்த கொரோனா பீரியட்ல அவங்க வேலை பண்ணியிருக்காங்க வெளியில. அப்ப கூட மேடத்துக்கு பாவம் ஒண்ணுமே வரல. ஆனாலும் இப்ப ஒரு சீனியர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு செக்ரட்டரி, அவங்க அந்த ஆன் டியூட்டில அவங்களோட இழப்பு அதாவது இந்த நிர்வாகத்துறைக்கே ஒரு பெரிய இழப்பு. அதே மாதிரி அவங்களுடைய கணவர், முன்னாள் கணவர் அவங்க ராஜேஷ் சார் எனக்கு நல்லா தெரியும். அதனால எனக்கு என்னென்ன காவல்துறை, நிர்வாகத்துறை எல்லாமே, நானும் ஒரு போலீஸ் அதிகாரிங்கிறதுனால எனக்கு என்னோட மகளையே நான் பறி கொடுத்த மாதிரி நான் நினைக்கிறேன். எனக்கு அது தாங்க முடியல. ஏன்னா அவங்க ஒரு எப்படி சொல்றது, எங்களுடைய காவல்துறை, என்னோட ரத்தம், என்னோட அதிகாரியோட பிள்ளை. அவங்க இந்த ஆன் டியூட்டியில இறந்தது அதை என்னால பொறுத்து கொள்ள முடியல. ஒருவேளை எனக்கு என்னோட மகள் இறந்த மாதிரியே நான் அதை ஃபீல் பண்றேன். அவங்களுக்கு கடவுள் நல்ல ஆத்ம சாந்தி கொடுக்கணும். அம்மாவுக்கு ராணி வெங்கடேசன் அம்மாவுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் கடவுள் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை தரணும் அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.